இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வணக்கம், இது சேவகன் மீடியா. நான் உங்களுக்கு ஜெயக்குமார். இன்னைக்கு நாம தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு 5வது பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த நிகழ்ச்சியில விருது சான்றிதழ் வழங்குதல், புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தல் மற்றும் அமைப்பின் சின்னம் வெளியீடு விழா சிறப்பாக நடைபெற்றது. தலைமை திரு மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் கண்ணோட்டம் நாளிதழ், முன்னிலை எழுத்தாணி அரிராசு, தமிழ் வேங்கை பெரியசாமி, கவிஞர் குன்றை குப்புசாமி அவர்கள், வரவேற்புரை பிட்சன்ஸ் சந்திரசேகரன், டிபி விபிஸ் தாம்பரம் ஹரிச்சந்திரன் அவர்கள், நிகழ்ச்சி தொகுப்பு கவிஞர் கோ செல்வராசு காஞ்சிபுரம் அவர்கள், செல்வின் செல்வர் திரு ஆவரிக்குமார் அவர்கள், தோழர் TS சுபாஷ் சார் அவர்கள், மோசங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கார். நிகழ்ச்சியோட பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். எழுத்தாளர்கள் கூட்டமைப்பின் ஒரு புதிய சின்னத்தை நம்முடைய செல்வின் செல்வர் ஐயா அவர்கள் வெளியிட, அதனை நம்முடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். ஆழித்திரை போல அயராத உழைப்பாளர், ஆழித்திரை போல அயராத உழைப்பாளர், புவி ஆர்க்கும் குணம் போல யார்க்கும் அன்பாளர், புவி ஆர்க்கும் குணம் போல யார்க்கும் அன்பாளர், பாழி பரவலிக்கும் படர்ந்த தமிழ் ஒலியை, பாழி படர்வலிக்கும் படர்ந்த தமிழ் ஒலியை கோழி கொடி பறக்க கோவலயத்தே செய்வித்து, கோழி கொடி பறக்க கோவலயத்தே செய்வித்து, வள்ளுவனார் பெயரென வாய்மையோடு புதிய குரல், வள்ளுவனார் பெயரென வாய்மையோடு புதிய குரல், சொல்லுவதொப்பச் செயலோடு சுணங்கா தமிழோடு மீளும்படி தமிழ் திறங்கள் மேலுறவே குமரனென வாழ்ந்த தமரெல்லாம் வாழ்ந்திடவே வாழும் தகை, வாழ்ந்த தமரெல்லாம் வாழ்த்திடவே வாழும் தகை, சொல்லின் செல்வர் கலை மாமணி தமிழ் செம்மல் பாரதி விருதாளர், அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா ஆவடியார் அவர்களை சிற்றிதழ் எழுத்தாளர்கள் கூட்டமைப்பையும் மற்றும் புதிய நிர்வாகிகளையும் வாழ்த்தி சிறப்பித்து அவர்களுக்கு சான்றிதழும் வழங்குமாறு அன்புடன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வண்டலூர் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் அருகில் 40 அடி 50 அடி என விரிவான சாலை வசதியுடன் குடியிருப்புகளுக்கு மத்தியில் கேட்டட் கம்யூனிட்டி, 24/7 பாதுகாப்பு வசதி, ஸ்ட்ரீட் லைட், பார்க் அண்ட் பிளே ஏரியா, 35 அடியில் சுவையான நிலத்தடி நீர் என மேலும் வசதியுடன் 9 ஏக்கர் பரப்பளவில் 100க்கும் மேற்பட்ட டூப்ளெக்ஸ் வில்லா பிளாட்ஸ், 600 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை CMDA அப்ரூவல் வில்லா பிளாட்ஸ் விற்பனைக்கு உள்ளது. மேலும் தொடர்புக்கு 735890
882665. சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஐயா ஹரிதாஸ் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழனும் தாயின் கடைக்குட்டி, சிங்கார சென்னையின் சிங்கக்குட்டி, முச்சங்கம் வளர்த்த கூடல் நகர் போல முழு மூச்சாக செந்தமிழ் வளர்ப்பவர், நூலும் கோலும் துணையாக நுவலும் கவிதை அமிழ்தாக பாண்டியரின் அவைக்கு முன்பே பிறப்படுத்து வந்த நற்பாவலரோ. கண்டேன் அவையிலே கன்னித்தமிழ் காரிகையே, கவியிலே வடிக்கும் சொற்கோவே. தமிழ் தவழ்கிறாள் அவரிடமே, தரணையும் மகிழ்கிறது அவர் தமிழாலே. தென்மதுரை வழிவந்த தமிழை தெவிட்டாது தந்துவிடும் நாதமே, தமிழுக்கென்று தனித்துவமானவர் தலை நடை போடும் குழந்தையாக, தரணையிலே தமிழுக்கென்று வலம் வரும் இளம் தென்றல் அவர். கலைமாமணி, சொல்லின் செல்வர், அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கு கொங்கு தமிழ்ச்சியின் மதிய வணக்கம். அழகானதொரு தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு 5வது பொதுக்குழு கூட்டம், சான்றிதழ் வழங்குதல், சிறந்த சான்றோர்களை அடுத்த புதிய நிர்வாகிகள் தேர்வு என இந்த மதிய வேளையிலும் அனைத்து மக்களும் பசி மறந்து தமிழ் பசியை தேடிக்கொண்டிருக்கும் இந்த அழகான வேளையிலே சிறந்ததொரு வாய்ப்பு தந்த இந்த நிர்வாகத்திற்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மருத்துவர் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும், எழுத்தாளர் ஹரிதாஸ் அவர்களுக்கும் மற்றும் சிறந்த தமிழ் ஆளுமைகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் எனது மதிய வணக்கம். இந்த ஒரு அருமையான நிகழ்வுல பாத்தீங்கன்னா கடைசியா நான் ஏன் பேசுறேன்னு சொன்னா, இன்னைக்கு காலையில ஐயா அழைச்சாருங்க. ஆவடியிலிருந்து காலையில் 8 மணிக்கே அழைக்கிறேன். என்ன சொல்றாரு, அம்மா இன்னும் பாத்தீங்கன்னா ஓட்டுநர் வரலாமா, அதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேம்மா அப்படின்னாரு. திரும்ப 8:45க்கும் அதுதான் பதில். 9 மணிக்கு என்னங்கிறாரு, வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. ஐயா வந்துட்டு இருக்கிறீங்களா, எங்க வந்துட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு வழியா தேடி வர்றாரு, நான் இருக்கிற இடத்தை தேடி. அப்போ அவ பாதி வழி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓட்டுநர் இல்லாம நான் ஓட்டிட்டு வரேங்கிற செய்தி எங்களுக்கு தெரியாது.
பாதி வழியில வந்தோம்னா ஐயா உங்களுக்கு இந்த வழி தெரியலமா ஓட்டுநர் இல்லை அப்படின்னு பாதி வழி தாண்டி தான் சொல்றாரு. அப்ப நான் யோசிச்சேன், மணி 10, அவருக்குள்ள இருக்கிற அந்த பதட்டம் திரும்ப கேட்டுட்டே வர்றாங்க. அவருக்குள்ள ஒரே ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, எத்தனையோ வேலைப்பணிகள் இருக்கு, அந்த வேலைப்பணிகளையும் கடந்து என்னடா இது இவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு இவ்வளவு ஆர்வமா இவரே வந்து வாகனத்தை ஓட்டிட்டு வர்றாரு, ரொம்ப நாள் ஆச்சு வண்டி எடுத்துங்கிற செய்திகள் அறிகிறார். அப்ப இங்க வந்து பாக்குறப்பதான் தெரியுது அவர் வந்து எந்த இடத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கிறத அறிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு சிற்றர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேராசிரியர்களும் ஒவ்வொரு ஆளுமைகளும் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய வந்து இதழ்கள்லயும் மாத இதழ்கள்ல இல்ல வந்து செய்தித்தாள்கள்ல தான் நம்மளுடைய பேர் வரணும்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு சிற்றுதல் நடத்துற ஒரு கூட்டத்துக்கு அதுவும் தானா வந்து வண்டி வந்து நீண்ட நாள் வந்து வண்டி எடுக்காம வந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த காஞ்சிபுரத்துல ஒவ்வொரு கோவில் தெருவுலையும் இந்த இடத்துக்கு பலமுறை வந்திருக்கிறாரு, இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறந்துட்டுன்னு சொல்லி பல வழிகள்ல போயிட்டு தேடி வர்றாரு. நேரம் ஆயிடுச்சு. அப்ப வர்ற வழியில ஐயா ஏதாவது இளநீர் குடினா வேண்டாமா, தண்ணி மட்டும் அது இங்க வந்து தான் வாங்கினாங்க. அப்ப அவருடைய வந்து தேடல், இன்னும் அவருடைய தேடல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழை நோக்கி தமிழ் அவரோட முழு மூச்சா. அரசியல் ஒரு பக்கம் இருந்தா கூட நான் இன்னைக்கு அவரோட பயணிச்சப்ப அறிஞ்சது, இப்படிப்பட்ட ஒரு சான்றோர்களோட நம்ம வந்திருக்கிறோமா இன்னைக்கு இந்த வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இங்க வந்தவங்கதான் எத்தனை ஆளுமைகள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நாங்க அறிஞ்சுக்க முடியுது. அதை விட நம்மளோட நாட்டோட சுதந்திர போருக்கு வந்து முக்கியமா வித்துட்டது யாரு அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். இன்னைக்கு நான் கடைசியா வந்ததுனால அவருடைய பேச்சு மட்டும் தான் கேட்க முடிஞ்சிச்சு. இந்த சிற்றுதல்களுக்கு சரியான அரண் அப்படின்னா ஐயா சுபாஷ்ங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பேச்சு நான் அறிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க ஆளுமைகள் பேசுறத நான் தெரிஞ்சுக்க முடியல. அவருக்கு கொங்கு தமிழிச்சு ஐயா அவங்களோட பணிகள் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடரணும், எங்களை போன்ற எழுத்தாளர்களையும் நீங்க ஊக்குவிக்கணும். அதே போல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்கள் எழுதுறாங்க, பெண்கள் வந்து தன்னோட கருத்துக்களை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பயம். அதுக்கு காரணம் என்ன, குடும்ப சூழ்நிலை. அதையும் தாண்டி நிச்சயமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு அல்ல, தமிழ் நம்மளுடைய கருத்துக்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதைக்கிற விதைகள். எதிர்காலத்துல வரப்போற மாணவர்களுக்கு செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற அஸ்திவாரம் தான் அது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சிற்றதழில வந்து காசு எதிர்பார்க்கணும். எந்த எழுத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வறுமையில் இருந்தா கூட நம்ம யாரு போல இருக்கணும் அப்படின்னா உவேசா தமிழ் தாத்தா போல நம்ம இருக்கணும், பாரதியார் போல நம்ம வாழணும். வெறும் பேச்சுகளும் இல்லாம அதே போல வந்து வகுப்பறையோட இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து தன்னம்பிக்கையோட வாழ்ந்து காட்டணுங்கிறத 21ஆம் தேதி நேற்றுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக தாய்மொழி தினம். அந்த உறுதிமொழியை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்தாளர்களும் உங்களுக்குள்ள எடுத்துக்குங்க. உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளை வந்து நிச்சயமா எழுதுங்க. எந்த இதழ் பிரசுரிக்கிறாங்கிறது இல்ல, ஒரு இதழ் இல்லாட்டி 10 இதழுக்கு நீங்க போடுங்க. யாராவது ஒருத்தர் வந்து நேர்மையான இதழ் வந்து நிச்சயமா உங்களோட எழுத்துக்களுக்கு வந்து வடிவம் கொடுப்பாங்க. சிறந்தது ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட பிரஸ் பொறுப்பாளர்கள், மரியாதைக்குரிய ஆவடி குமார் அவர்கள், இன்னும் தமிழறிஞர்கள், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இதயமார்ந்த நன்றி வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுபாஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றி. 21/2/2025 அன்று உலக தாய்மொழி தினம். அந்த தாய்மொழி தினத்தினுடைய வரலாறு, கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்த பின்னாலே அந்த நாட்டினுடைய அறிஞர் பெருந்தகை யுனெஸ்கோ அமைப்புக்கு ஒரு எங்களுடைய மொழியின் காரணமாக ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போரின் அடிப்படையிலே இந்த நாடு பிரிந்தது. அதை இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் போர் நடத்தி எங்களுக்கு நாட்டை பிரித்து கொடுத்தார்கள் மொழியின் அடிப்படையிலே. ஏனென்றால் அவர்கள் பேசியது வங்க மொழி, பாகிஸ்தான் பேசியது உருது மொழி. அதனாலே அந்த நாட்டோடு நாங்கள் இருந்து வாழ மாட்டோம்.